ஹாய்ங்க, சில்லி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தேங்க. சரி, அதுக்கு அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள்லாம் எப்படி பண்ணுவீங்க என்னன்னு சொல்லுங்கங்க. நான் வந்து எப்போதுமே அதிகமாக வாங்குறது இல்லைங்க. எப்பயாவது பையன் கேட்டான்னா வாங்குறதுங்க. சிக்கன் இல்லாட்டி அதிகமாக செய்கிறது இல்லை. சிக்கன் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் மிக்சடு மசாலாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள், அடுத்து ஜீரகத்தூள் கொஞ்சம், சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. அடுத்து கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் இருந்தால் போட்டுக்கோங்க. மிக்சடு மசாலா கொஞ்சம் போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. எல்லாம் போட்டு அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருப்பேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு அரிசி மாவு எடுத்து போட்டுக்கோங்க. அரிசி மாவு போட்டால் தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குங்க. போட்டு நான் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கிட்டேங்க. முட்டை ஊற்றினோம்னா நமக்கு ஆயிலில் ஒட்டாமல் வரும். அதனால தான் முட்டை ஊற்றுறதுங்க. முட்டை ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருவேங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ஊறினா தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் லெமன் ஊற்றிக்கலாங்க. என்கிட்ட தயிர் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். லெமன் இருந்தால் லெமனும் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு சால்ட் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அவ்வளோதான். ஒரு 1/2 hour 1 hour கழித்து பொரித்து எடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நாங்கள் கேசரி பவுடர்லாம் போட மாட்டேங்க. சில பேர் கலருக்கு போடுவாங்க. இதுவே நான் கொஞ்சம் கலர் கொடுக்குங்க நல்லாவே. நம்ம வீட்டுக்கு செய்கிறது ஹெல்த்தியாக செஞ்சுப்போமேன்னு நான் கேசரி பவுடர் எப்போதுமே போடவே மாட்டேங்க. ஓகேங்க, இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய். ஓகேங்க. அடிக்கடி உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க. பிடிச்சிருந்தா நீங்களே பண்ணுவீங்க. ஓகேங்க, நான் போடுற வீடியோஸும் போடுறேங்க. உங்களுக்கு பிடிச்சா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தா பண்ணுங்க. இல்லாட்டி நான் செய்கிறது பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அவ்வளோதான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, லைக் போடுங்க. நான் செய்கிற டிஷ் நல்லா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, பாய்ங்க.